இதாங்க நம்ம வீட்டு மாஞ்செடி, தோட்டத்தில் வச்சுருக்கோங்க. காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய் பிடிச்சிருக்குங்க பிஞ்சு. பயங்கர ஹாப்பி. நான் உங்களுக்கு இது காட்டுறேன், க்ளோஸில் காட்டுறேன் பிஞ்சு எப்படி பிடிச்சிருக்குன்னு. தெரியுதுங்களா? பாருங்க, பிஞ்சு பிடிச்சிருக்கா? இது பயங்கரமான ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஏன்னா எல்லா மாஞ்செடி மாதிரி இது கிடையாது. எங்கள் பாப்பா வந்து 6 மாதம் வயிற்றில் இருக்கா. வளகாப்பு முடித்து அந்த கண்ணாடி வளையலெல்லாம் கையில் போட்டுட்டு இந்த வீட்லேயே எங்கள் அப்பா மாங்காய் வாங்கி கொடுத்து அந்த மாங்காய் சாப்பிட்டு அந்த விதையை நான் வீட்டுக்குள்ளேயே வளர்த்தேன். கோயம்புத்தூரில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து பெருசாக வளர்ந்துருச்சு. அதை கொண்டு வந்து இங்கே வச்சோம். பாட்டி குழி தோண்ட, எங்கள் வீட்டுக்காரரோட அம்மாச்சி அவங்க குழி தோண்ட, நான் என் பையன் என் வயிற்றுக்குள்ளே இருந்த என் பாப்பா வளகாப்பு பண்ண அதே கையோட வளையலோட நட்டோம். இது இன்றைக்கி காய் பிடிச்சி நிற்கிது. பார்க்குறக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இதுங்க இன்னும் கூட நிறைய பூவெல்லாம் பிடிச்சிருக்கு. க்ளோஸில் காட்டுற பாருங்க. இது அவ்வளோ அழகான ஸ்டோரி. இதில் ஒரு காய் பறித்து சாப்பிட்டா கூட போதும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன சந்தோஷம், ரொம்ப பெரிய சின்ன சின்ன விஷயம் பெரிய சந்தோஷம். மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சந்தோஷங்களெல்லாம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கடையில் 1 கிலோ காய் வாங்கி சாப்பிட்றது சந்தோஷத்தை விட அதில் கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. இதில் ஒரே ஒரு காய் பறித்து சாப்பிட்டா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது.